Hi dear students, today we are going to discuss about refraction through a concave lens. So previously we have discussed refraction through convex lens. Convex lens la refraction that how the image formed by the convex lens அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கான்கேவ் லென்ஸில் தட் ஃபார்மேஷன் ஆஃப் இமேஜஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது அதோட ரிஃப்ராக்ஷன். ஸோ now when the object placed front of the concave lens, so concave lens க்கு முன்னாடி ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்ணும்போது சரிங்களா நமக்கு வந்து இமேஜஸ் எப்படி கிடைக்குது. ஸோ நமக்கு ஒரு டூ பாசிபிள் வேஸ் we will get the images என்னென்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தட் ஆப்ஜெக்ட் when the object is placed at infinity, object at infinity. So infinity we know that infinity distance ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ அங்கேருந்து வரக்கூடிய அந்த ரேஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கும் அப்படின்னு படிச்சிருக்கோம். இங்கே பாருங்கள், we know that concave lens, convex lens, concave lens, how to draw the lens and the terms which are related to the lenses என்னென்ன டேர்ம்ஸ் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். இங்கே பாருங்கள், இது கான்கேவ் லென்ஸ். கான்கேவ்னா என்னப்பா? ஸோ மிடில் தின்னர் இந்த மிடில், திக்கர் எடுத்து எட்ஜஸில் வந்து திக்கராக இருக்கும், இங்கே வந்து தின்னராக இருக்கும். ஸோ இங்கே இதுக்கு சென்டரில், இந்த லென்ஸோட சென்டரில் நம்ம ஓன்னு மார்க் பண்ணுறோம். தட் இஸ் ஆப்டிக்கல் சென்டர். த்ரூ தி ஆப்டிக்கல் சென்டர் தட் லைன் which is nothing but this line, optical axis or principal axis. சரிங்களா? ஆப்டிக்கல் சென்டர் வழியாக ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம், அந்த லைன் வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ். இங்கே நம்ம ஃபோக்கஸ் F1, இது வந்து என்னது 2F1. ஸோ இந்த சைடு வந்து நமக்கு F2, 2F2. இதை நம்ம C1ன்னு வச்சுக்கலாம். அண்ட் சென்டர் ஆஃப் தி கர்வேச்சர் திஸ் இஸ் C2. ஓகே, த ஆப்ஜெக்ட் அட் இன்ஃபினிட்டி. ஸோ இன்ஃபினிட்டினா வர ரே வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு இந்த மாதிரி பேரலாக இருக்கும். ஸோ பேரலாக வர்ற ரே வந்து இங்கே பாருங்கள், இதோட சென்டரில் வந்து இப்படி டைவர்ஜ் ஆகும். ஸோ கான்கேவ் லென்ஸ் விச் இஸ் நத்திங் பட் வி நோ தட் கான்கேவ் லென்ஸ் அப்படின்றது டைவர்ஜிங் லென்ஸ். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ் லென்ஸில் நம்ம படிச்சிருக்கோம். கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்றது கன்வர்ஜிங் லென்ஸ், கான்கேவ் அப்படின்றது டைவர்ஜ் ஆகும். ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக வர்ற ரே வந்து இந்த மாதிரி டைவர்ஜ் ஆகும். ஓகே, இந்த சென்டரில் வந்துட்டு இப்படி டைவர்ஜ் ஆகும். ஸோ இது எங்கேருந்து போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னா, ஸோ பிரின்சிபல் ஃபோக்கஸில் இருந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டைவர்ஜ் ஆகி போகிறது இந்த ரே வந்து பிரின்சிபல் ஆக்சிஸில் இருந்து போகிற மாதிரி இருக்கும். இங்கேயும் பாருங்கள். ஸோ தட் டாட்டர் லைன் இருக்கு. இந்த டாட்டர் லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இப்படி டைவர்ஜ் ஆகி போகிறது. ரே வந்து ஸோ டோன்ட் பி பெண்ட், மஸ்ட் பி அ ஸ்ட்ரைட் லைன். ஸோ ஸ்ட்ரைட் லைனில் தான் இருக்கணும் நமக்கு இந்த மாதிரி. ஸோ பிரின்சிபல் ஃபோக்கஸ்லேருந்து இந்த ரே வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ டைவர்ஜ் ஆகும். அப்போ நமக்கு இமேஜஸ் எங்கே கிடைக்கும் அப்படின்னா, ஸோ இங்கே நம்ம ஆப்ஜெக்டை வச்சுருக்கோம் இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸில். ஸோ ஏபி அப்படின்னு நமக்கு எங்கே இமேஜ் கிடைக்கும்? த சேம் சைட் ஆஃப் தி லென்ஸ். எங்கே நம்ம ஆப்ஜெக்ட் வச்சுருக்கோமோ அதே சைடே நமக்கு என்ன கிடச்சிருப்போம்? இமேஜ் கிடச்சிரும். ஸோ அப்போ நம்ம இப்போ என்னென்ன எழுத போகிறோம் அப்படின்னா பொசிஷன் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் அண்ட் பொசிஷன் ஆஃப் தி இமேஜ். இங்கே பாருங்கள், இந்த பொசிஷன் ஆஃப் தி இமேஜ் லென்ஸுக்கு முன்னாடியே வந்துருச்சு அப்படின்னா அந்த இமேஜ் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் விர்ச்சுவல் இமேஜ். ஓகே, இந்த சைஸ் ஆஃப் தி இமேஜ், நேச்சர் ஆஃப் தி இமேஜ் எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ பொசிஷன் ஆஃப் தி
position of the object at infinity. Okay, second one, position of the image. Position of the image. Position of the image அப்படின்றது பாருங்கப்பா, ஆப்ஜெக்டை நம்ம இன்ஃபினிட்டியில் வைக்கிறோம். at focus f1 சரிங்களா. so position of the, whenever you have to draw the ray diagram, you have to take out and write position of the object, position of the image likewise. Right, next one, size of the object. Size of the object தான் நமக்கு size of the image. ஏன்னா இமேஜ் தான் நமக்கு கிடைச்சிச்சுல, இமேஜோட சைஸ் எடுத்துக்கணும். size of the image. ஸோ size of the image இங்கே பாருங்க, ஆப்ஜெக்டோட சைஸ் இங்கே பாருங்க, ஆப்ஜெக்டோட சைஸ் வந்து சரிங்களா, இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸில் தட் பிக்கர் சைஸ்ன்னு கூட வச்சுக்கிறோம் சரிங்களா. லாங் ஹைட் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இது எப்படி தெரியுது, இங்கே இமேஜ் வந்து நம்மளுக்கு பாருங்கள், இது ஆப்ஜெக்ட், இமேஜ் வந்து பாயிண்ட் சைஸில் இருக்குது. ஸோ மச் ஸ்மாலர் தென் தட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். ஸோ மச் ஸ்மாலர் தென் that of the object. ஆப்ஜெக்டை விட சைஸ் ரொம்ப மச் ஸ்மாலர், ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆர் பாயிண்ட் சைஸு அப்படின்னு கூட எழுதிக்கலாம், ஆர் பாயிண்ட் சைஸு. அண்ட் இங்கே நம்ம வந்து பொசிஷன் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் அண்ட் பொசிஷன் ஆஃப் தி இமேஜ், சைஸ் ஆஃப் தி இமேஜ் எழுதிட்டோம். நேச்சர் ஆஃப் தி இமேஜ், நேச்சர் ஆஃப் தி இமேஜ். நேச்சர் ஆஃப் தி இமேஜ் அப்படின்னு பாருங்க, இங்கே நம்மளுக்கு இந்த இமேஜ் வந்து இந்த லென்ஸோட அதர் சைடில் தான் நமக்கு அது ரியல் இமேஜ்னு சொல்லுவோம். சேம் சைடு எங்கே ஆப்ஜெக்ட் வச்சுருக்கோமோ அங்கேயே நமக்கு இமேஜ் கிடச்சிச்சு. ஸோ இதை வந்து நமக்கு விர்ச்சுவல் இமேஜ், ஸ்க்ரீனில் நம்மளால் பிடிக்க முடியாது, வி கான்ட் கேட்ச் அ ஸ்க்ரீன். இதை வந்து நம்ம விர்ச்சுவல் இமேஜ் அப்படின்னு சொல்லுவோம். விர்ச்சுவல் இமேஜ். பட் நமக்கு இங்கே சேம் சைடு ஆப்ஜெக்ட் எங்கே வச்சுருக்கோமோ அங்கேயே லென்ஸ் அது இமேஜ் கிடச்சிச்சு அப்படின்னா ஸ்ட்ரைட்டாகவும் இருக்கும், நமக்கு இன்வெர்ட்டடாக இருக்காது. ஸோ எரெக்ட் அண்டு விர்ச்சுவல் இமேஜ். ஸோ இதுதான் ஆப்ஜெக்டை வந்து when we place the object at infinity, where we will get the image. ஸோ ரே டயக்ராம் ட்ரா பண்ணும்போது ரே டயக்ராம் ட்ரா பண்ணிவிட்டு இது எல்லாமே நம்ம எழுதணும். பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட், பொசிஷன் ஆஃப் த இமேஜ், சைஸ் ஆஃப் த இமேஜ், நேச்சர் ஆஃப் த இமேஜ். ஸோ ஆல் யூ ஷுட் ரைட். நெக்ஸ்ட் ஒன், நம்ம ஆப்ஜெக்டை எங்கே, செகண்ட் ஒன் இஸ் ஆப்ஜெக்ட் எனிவேர் ஆன் த பிரின்சிபல் ஆக்சிஸ் அட் அ ஃபைனைட் டிஸ்டன்ஸ். ஒரு ஃபைனைட் டிஸ்டன்ஸில் நம்ம ஆப்ஜெக்டை வந்து ஃப்ரண்ட் ஆஃப் த கான்கேவ் லென்ஸ் நம்ம வைக்கும்போது நம்மளுக்கு இமேஜ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இது வந்து கான்கேவ் லென்ஸ், ஆப்டிக்கல் சென்டர், த்ரூ தி ஆப்டிக்கல் சென்டர் தட் லைன் பிரின்சிபல் ஆக்சிஸ் ஆர் ஆப்டிக்கல் ஆக்சிஸ். ஸோ இது வந்து நம்ம F1, 2F1, F2, 2F2. So on the principal axis, anywhere on the principal axis at a finite distance. Finite distance அப்படின்றது நம்ம ஒரு மெஷர் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸுக்குள்ள அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ ஃபைனைட் டிஸ்டன்ஸ், பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ அப்போ நம்ம பிட்வீன் த F அண்ட் 2F, F1 அண்ட் 2F1. ஸோ ஆப்ஜெக்டை நம்ம பிளேஸ் பண்ணுறோம். ஸோ ஏபி ஹியர் பேரலாக போகிற பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக ஒரு ரேட் பாஸ் ஆகும்போது சரிங்களா, நம்மளுக்கு என்ன ஆகும், கான்கேவில்
டைவர்ஜ்ட் ஆகும். ஸோ எந்த மாதிரி சார் டைவர்ஜ்ட் ஆகும்? ஸோ இந்த மாதிரி டைவர்ஜ்ட் ஆகும். ஸோ இது எங்கேருந்து போகிற மாதிரி இருக்கும்? ஃப்ரம் த பிரின்சிபல் ஃபோக்கஸ். ஓகேப்பா. அண்ட் அலாங் through the optical center the ray passing without any deviations. through the optical center வழியா போகிற ரே வந்து டீவியேஷன் இல்லாமல் போகும். வித்தவுட் எனி டீவியேஷன் இருக்காது. சரிங்களா? இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ரேயுமே இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டை மார்க் பண்ணுங்கள். ஹியர். சரி, மார்க் பண்ணிவிட்டு இங்கே தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இமேஜ் கிடைக்கும். ஆப்ஜெக்ட் ஏபி, இங்கே இமேஜ் வந்து நம்மளுக்கு ஏபினே கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன எழுத போகிறோம் சார் அப்படின்னா பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் என்னப்பா? ஃபைனைட் டிஸ்டன்ஸ் தான் எங்கே வச்சுருக்கோம்? அட் எங்கே சொல்லுங்கள்? பிட்வீன் f1 and 2f1 where we will get the image. இங்கே பாருங்க, இமேஜ் எங்கே கிடைக்குது? f1க்கும் ஆப்டிக்கல் சென்டருக்கும் இடையில. ஸோ அப்போ எப்படி எழுதணும்? பொசிஷன் ஆஃப் தி இமேஜ். பொசிஷன் ஆஃப் தி இமேஜ் எங்கப்பா? between optical center and focus. f1 எடுத்துக்கலாம், f1 எடுத்துக்கலாம், that and no problem, right? Next one is size of the image. So here size of the image, இது வந்து ஆப்ஜெக்டோட சைஸ். சரிங்களா? கம்பேர் டு ஆப்ஜெக்ட் size, image size is very smaller. So அப்போ எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா smaller than that of the object. image size அப்படின்றது smaller than that of the object. And now nature of the image. What is the nature of the image? இங்கே பாருங்க, இமேஜ்ன்றது என்ன? லென்ஸோ ஆப்ஜெக்ட் எங்கே வச்சுருக்கோமோ சேம் சைடு தான் நமக்கு இமேஜ் கிடச்சிருக்கு. ஸோ அப்படி கிடச்சிச்சுன்னா நம்ம அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா விர்ச்சுவல் இமேஜ். விர்ச்சுவல் அண்டு ஸ்ட்ரைட் இமேஜ் தான். ஸோ இதுவும் அப்வேர்டாக இருக்குது, நமக்கு இதுவும் ஸ்ட்ரைட்டாக தான், நாட் இன்வெர்டட், அப்வேர்டாக இருக்குது அண்ட் ஸ்ட்ரைட்டாகவும் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா erect image. Okay pa? So this is anywhere on the principal axis at a finite distance we can keep the object வந்து நம்ம place பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி images வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ அதை நம்ம ரே டயக்ராமை கிளியராக ட்ரா பண்ணணும் and you have to take out and write. எல்லாமே கிளியராக எழுதியிருக்கணும். தேர்ட் கேஸ் இதோட கண்டினியூஷன் தான். என்னன்னு பார்ப்போம். Now variation in position and size of the image with object distance. சரிங்களாப்பா? இப்போ இந்த ஆப்ஜெக்டோட அந்த டிஸ்டன்ஸை டிபெண்ட் பண்ணி நமக்கு எங்கள் இமேஜோட பொசிஷன் அண்ட் சைஸ் வந்து எப்படி வேரியேஷன் ஆகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். பாருங்க, கான்கேவ் லென்ஸ், கான்கேவ் லென்ஸ் இந்த நம்ம நீங்கள் ட்ரா பண்ணும்போது சரிங்களா கிளியராக ட்ரா பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து டேர்ம்ஸ் எல்லாமே நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ ஆப்டிக்கல் சென்டர் f1, 2f1, okay, this is f2, this is 2f2. Here
நம்ம வேரியேஷன் பொசிஷன் அண்ட் சைஸ் ஆஃப் தி இமேஜ் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் இங்கே பாருங்கள் நம்ம இங்கே எங்கே வைக்கிறோம் பியாண்ட் த 2f அப்புறம் அதுக்கு பக்கத்தில் கொண்டு வரோம் தென் பிட்வீன் த f1 அண்ட் 2f1 ஸோ இந்த மாதிரி நம்ம ஆப்ஜெக்டை வந்து ப்ளேஸ் பண்ணுறோம் வேரியஸ் பொசிஷனில் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல கூட வச்சு ஸோ இது வந்து 1 இதோட ஸ்டேஜ் வந்து ஸோ அப்போ பாருங்கள் பியாண்ட் த 2f1 இதோட டிஸ்டன்ஸ் இதோட இமேஜ் எனக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னா இங்கே கிடைக்கும் அண்ட் இதோட இமேஜ் இங்கே கிடைக்கும் அண்ட் இதோட இமேஜ் ஸோ இங்கே கொஞ்சம் நீங்கள் டயக்ராம் கொஞ்சம் லென்த்தியாக ட்ரா பண்ணிக்கோங்க 1 2 3 4 இதை விட அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் சைஸ் ஆஃப் த இமேஜ் ஸோ இதை எப்படி சார் எழுதுறது அப்படின்னா இங்கே பாருங்கள் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஆப்ஜெக்ட் அண்டு லென்ஸ் டிக்ரீசஸ் இது லென்ஸு இது ஆப்ஜெக்ட் சரிங்களாப்பா இங்கே பாருங்கள் இது ஆப்ஜெக்டு இது லென்ஸு இது ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும்போது சரிங்களா இந்த 5th ஒன் எங்கே கிடைக்கும் எனக்கு இங்கே கிடைக்கும் எனக்கு லென்ஸுக்கும் இமேஜுக்கும் டிஸ்டன்ஸ் என்ன ஆகும் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த இமேஜ் அண்ட் லென்ஸ் ஆல்சோ டிக்ரீசஸ் புரியுதா உங்களுக்கு டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஆப்ஜெக்ட்டுக்கும் லென்ஸுக்கும் உள்ள அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஆப்ஜெக்ட்டுக்கும் லென்ஸுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும்போது குறைச்சிக்கிட்டே வந்துச்சு கம்மியாகிட்டு இருந்துச்சுன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் த இமேஜ் அண்ட் லென்ஸ் ஆல்சோ டிக்ரீசஸ் புரியுதாப்பா நான் இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே வந்து இப்போ இது லென்ஸு இது வந்து ஆப்ஜெக்ட் சரிங்களா இந்த லென்ஸும் ஆப்ஜெக்டுக்குள்ள ரெண்டோட அந்த டிஸ்டன்ஸ் வந்து சரிங்களா டிக்ரீஸ் ஆகும்போது இப்போ இங்கே பாருங்களேன் இது ரெண்டும் டிக்ரீஸ் ஆகும்போது சைஸ் ஆஃப் த இமேஜ் வில் பி இன்க்ரீசஸ் okay size of the image will be increases okay அப்பா ஸோ இதுதான் இங்கே கொடுத்துருக்குறாங்க ஸோ அப்போ வேரியஸ் பொசிஷனில் நமக்கு சைஸ் ஆஃப் தி இமேஜ் அண்ட் பொசிஷன் அண்ட் சைஸ் ஆஃப் தி இமேஜ் ஆப்ஜெக்டோட பொசிஷனை டிபெண்ட் பண்ணி நம்ம இந்த மாதிரி நம்மளுக்கு இமேஜ் ஃபார்மேஷன் கிடைக்கும் Now we are going to discuss about applications of concave and convex lenses. Concave, convex lens ஓட applications என்னென்ன அப்படின்றத டிஸ்கஸ் பண்ண போகிறோம் 2.10ல் applications of concave lenses. First point, concave lenses are used as eye lens of Galilean telescope. ஸோ இதுதான் இங்கே கொடுத்துருக்கிறது நமக்கு இந்த பிக்சர் வந்து கலீலியன் டெலஸ்கோப் இந்த கலீலியன் டெலஸ்கோப்பில் நமக்கு 2 lenses இருக்கும் திஸ் இஸ் அப்ஜெக்டிவ் லென்சஸ் இங்கே கீழே இருக்கிறது வந்து திஸ் இஸ் ஐ லென்ஸ் இந்த ஐ லென்ஸில் கான்கேவ் லென்சஸ் வந்து ஐ லென்ஸாக ஆக்ட் ஆகுது கலீலியன் டெலஸ்கோப்பில் செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா they are used in wide angle spy hole in doors. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டோரில் வந்து இந்த ஸ்பை ஹோல் யூஸ் பண்ணியிருப்பாங்க சிட்டிலெலாம் பார்த்தோம் அப்படின்னா அப்பார்ட்மெண்ட்ஸில் நிறையா வீடுகள் இருக்கும் ஸோ அங்கே எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் வீடு லாக் பண்ணியிருப்பாங்க வில்லேஜில் எப்படி டோரை ஓப்பன் பண்ணி அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க ஸோ இப்போ யாராவது வந்து டோரை வந்து தட்டுறாங்க அப்படின்னா அந்த ஸ்பை ஹோல் வழியாக பார்த்து இங்கே நீங்கள் பார்க்குறீங்க இந்த மாதிரி ஒரு யார் வந்திருக்கிறாங்க ஸோ வெளியாட்களை வந்து தெரிஞ்சுக்கிறணும் யார் அப்படின்னு பார்க்குறத இந்த ஸ்பை ஹோல் வழியாக பார்த்தாங்க அப்படின்னா அந்த இமேஜ் வந்து யார் வந்திருக்கிறாங்க அப்படின்றத கிளியராக தெரியும் இன்கேஸ் இப்போ தெரியாதவங்க யாராவது வந்தாங்க அப்படின்னா நம்ம வார்னிங் கொடுக்கலாம் ஆர் வேறு ஏதாவது இப்போ
ஸோ திருடர்கள் இந்த மாதிரி வந்தாங்க அப்படின்னா அவங்க போலீஸ்க்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, ஸோ இந்த மாதிரி சேஃப்டி பர்பஸ்க்கு நம்ம வந்து இந்த வைட் ஆங்கிள் ஸ்பை ஹோல் வந்து யூஸ் பண்ணுறோம் டோர்ஸில். ஸோ தேர்ட் ஒன் இஸ் they are used to correct the defect of vision is called myopia. myopia அப்படின்றது நம்ம ஷார்ட் சைட்டட்னஸ் அப்படின்னு சொல்லுவோம், கிட்ட பார்வை. ஸோ பக்கத்தில் உள்ளது எல்லாமே நமக்கு கிளியராக தெரியும், தூரத்தில் இருக்கிறது வந்து தெரியாது. ஸோ இப்போ தூரத்தில் இருக்கிறது தெரியணும் அப்படின்னா இந்த ஹவு கேன் பி ரெக்டிஃபை திஸ் டிஃபெக்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எப்படி வந்து இந்த டிஃபெக்டை வந்து ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, பை யூஸிங் கான்கேவ் லென்ஸ். ஸோ இங்கே கான்கேவ் லென்ஸை வந்து இதுதான் நார்மலாக இங்கே ஒரு பாக்ஸ் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் நார்மல் ஐ. இங்கேருந்து வர்ற ரே வந்து இந்த லென்ஸில் பட்டு நமக்கு கிளியராக ரெட்டினாவில் இங்கே பாருங்கள், இதுதான் நமக்கு ரெட்டினா. இந்த ரெட்டினாவில் கிளியராக வந்து ஃபோக்கஸ் ஆகும். ஸோ ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் ரெட்டினா. இந்த ரெட்டினாவில் ஃபோக்கஸ் ஆகிறதுக்கு பதிலாக இதுக்கு முன்னாடியே வந்து ஃபோக்கஸ் ஆகிரும். ஸோ இதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா மையோஃபியா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பக்கத்தில் இருக்கிறது கிளியராக தெரியும், தூரத்தில் இருக்கிறது வந்து நமக்கு அந்த ஆப்ஜெக்டை வந்து கிளியராக நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ ஹவு கேன் பி கரெக்ட் திஸ் டிஃபெக்ட்? கான்கேவ் லென்ஸ். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கான்கேவ் லென்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், வர்ற ரே எல்லாமே. ஸோ கான்கேவ் லென்ஸ் அப்படின்றது நமக்கு டைவர்ஜிங் லென்ஸ். இந்த மாதிரி டைவர்ஜ் ஆகி கரெக்டாக இந்த ரெட்டினாலேயே வந்து என்ன பண்ணும்னா ஃபோக்கஸ் ஆகும். இந்த ரெட்டினால் கரெக்டாக வந்து ஃபோக்கஸ் ஆகும். ஸோ அதான் ஸ்பெக்ஸிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா கான்கேவ் லென்ஸ், கான்வெக்ஸ் லென்ஸ், அந்த டிஃபெக்டை பொறுத்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மையோஃபியா கேன் பி கரெக்டட் பை யூஸிங் கான்கேவ் லென்ஸ். ஓகேப்பா. ஸோ இப்போ கலீலியன் டெலஸ்கோப்பில் ஐ லென்ஸாக கான்கேவ் லென்ஸ் யூஸ் ஆகுது. வைட் ஆங்கிள் ஸ்பை ஹோல் இன்டோர்ஸில் வந்து கான்கேவ் லென்ஸ் யூஸ் ஆகுது. அண்ட் தேர்ட் ஒன் இஸ் மையோஃபியாவை அந்த டிஃபெக்டை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு, ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு கான்கேவ் லென்ஸ் வந்து யூஸ் ஆகுது. ஓகேப்பா. நவ் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது கான்கேவ் லென்ஸோட அப்ளிகேஷன்ஸ் என்னென்னு பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது கான்வெக்ஸ் லென்சஸோட அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன. ஸோ ஃபஸ்ட் ஒன் இஸ் கான்வெக்ஸ் லென்ஸ். கான்வெக்ஸ் லென்சஸ் ஆர் யூஸ்ட் அஸ் கேமரா லென்சஸ். நம்ம நிறைய கேமரா பார்த்துருப்போம். அந்த கேமராவில் இங்கே பாருங்கள், இந்த கேமராவில் இந்த கேமரா லென்சஸ் வந்து கான்வெக்ஸ் லென்சஸாக இருக்கும். ஓகேப்பா. செகண்ட் பாயிண்ட் இஸ் they are used as magnifying lenses. மேக்னிஃபையிங் லென்சஸ் இப்போ நம்ம மெடிக்கல் ஸ்டோர்லலாம் பார்த்தோம் அப்படின்னா, டேப்லெட் மெடிசன்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்றது ரொம்ப சின்ன இடத்துல இருக்கும். அதே மாதிரி எக்ஸ்பிரி டேட்டு, அதோட காஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மால் லெட்டர்ஸில் இருக்கும், ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். ஸோ அதை ஈஸியாக நம்ம ரீட் பண்ணுறதுக்கு அல்லது அதில் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்றத பார்க்குறதுக்கு நம்ம மேக்னிஃபையிங் லென்சஸை வந்து யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் இந்த வயசானவங்க பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி மேக்னிஃபையிங் லென்சஸ் வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து மேக்னிஃபையிங் லென்சஸில் இந்த கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து யூஸ் ஆகுது. ஓகேப்பா. தேர்ட் ஒன் இஸ் they are used in making microscope, telescope and slide projector. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஒன், இந்த மைக்ரோஸ்கோப்பில் நம்ம அந்த ஏதோ ஒரு பிளான்ட்டோட அதோட ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம பார்த்துருப்போம், லேப்லலாம் நம்ம பயாலஜி லேபில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த மைக்ரோஸ்கோப்பில் கான்வெக்ஸ் லென்சஸ் வந்து அந்த ஆப்ஜெக்டோட அந்த ஸ்ட்ரக்சரை வந்து எவ்வளோ மைன்யூட்டாக இருந்தாலும்
அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி நம்ம அதோட ஸ்ட்ரக்சரை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு மைக்ரோஸ்கோப் யூஸ் ஆகுது. இந்த மைக்ரோஸ்கோப்பில் கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். டெலஸ்கோப்பில் அதே மாதிரி நீங்கள் கொடைக்கானலில் வந்து நமக்கு இந்த ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸில் டெலஸ்கோப்ஸ் இருக்குது. அந்த டெலஸ்கோப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்லைடு ப்ரொஜெக்டர்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா கான்வெக்ஸ் லென்சஸ், இந்த ஸ்லைட் ப்ரொஜெக்டரில் கான்வெக்ஸ் லென்சஸ் வந்து நார்மலாக ப்ரொஜெக்டரில் வந்து நமக்கு கான்வெக்ஸ் லென்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்லைடு ப்ரொஜெக்டர் அப்படின்னு சொல்லும்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்லைடு இங்கே தான் நமக்கு இந்த ஸ்லைடெல்லாம் வச்சுருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இமேஜ் வந்து இப்போ ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு இமேஜ் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்லைடை வந்து என்லார்ஜ் பண்ணி ஸ்க்ரீனில் வந்து நமக்கு அதை ப்ரொஜெக்ட் பண்ணோம். ஸோ சிறுசாக தான் இருக்கும், ஸ்லைடு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அந்த ஸ்லைடில் உள்ள இமேஜை கிளியராக ஸ்லைடு ப்ரொஜெக்டர் மூலமாக நம்ம பார்த்துக்கிடலாம். ஸோ இதில் வந்து கான்வெக்ஸ் லென்சஸ், ஸ்லைடு ப்ரொஜெக்டரில் கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து யூஸ் ஆகுது. ஸோ லாஸ்ட் ஒன், they are used to correct the defect of vision is called hypermetropia. இங்கே பாருங்கள், ஹைப்பர்மெட்ரோஃபியா அப்படின்றது லாங் சைட்டட்னஸ். ஸோ இங்கே நம்மளுக்கு வந்து தூரத்தில் இருக்கிறது கிளியராக தெரியும், பக்கத்தில் இருக்கிறது நமக்கு தெரியாது. ஸோ லாங் சைட்டட்னஸ். ஸோ இதை எப்படி நம்ம வந்து இந்த ஹைப்பர்மெட்ரோபியாவை வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே நம்மளுக்கு ஃபஸ்ட் ஒன் கொடுத்துருக்குறாங்க, இது நார்மலை வர்ற ரேஸ் எல்லாமே இந்த ரெட்டினாவில் வந்து இங்கே பாருங்கள், ரெட்டினாவில் வந்து கன்வெர்ஜ்ட் ஆகும். ஸோ ரெட்டினாவில் வந்து கரெக்டாக அந்த இமேஜ் வந்து கிளியராக வரும். ஸோ இங்கே கொடுத்துருக்குறேன், இது நார்மல் ஐ. ஸோ இந்த ரெட்டினாவுக்கு அப்புறம் வந்து கன்வெர்ஜ்ட் ஆகி இந்த மாதிரி வந்துச்சுன்னு வச்சிங்களேன், இங்கே ரெட்டினாவுக்கு அப்புறம் இந்த இங்கே தெரியுது பாருங்கள். ஸோ பிஹைண்ட் த ரெட்டினாவுக்கு பின்னாடி வந்து எல்லா அந்த இது நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா லைட் வந்து ஃபோக்கஸ்ட் ஆகும். ஸோ அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஹைப்பர்மெட்ரோபியா. ஸோ அதான் என்னப்பா ஹைப்பர்மெட்ரோபியா. இந்த ஹைப்பர்மெட்ரோபியாவை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு கரெக்டட் வித் கான்வெக்ஸ் லென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ரேஸ் வர்றதுக்கு முன்னாடி நமக்கு ரேக்கு முன்னாடி நம்ம என்ன லென்ஸை வந்து we can keep the lens கான்வெக்ஸ் லென்ஸை வச்சோம் அப்படின்னா இங்கே பாருங்கள். ஸோ இந்த கான்வெக்ஸ் லென்ஸை நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம், கன்வர்ஜிங் லென்ஸ். வர்ற ரேயெல்லாம் கன்வெர்ஜ் பண்ணி கரெக்டாக ரெட்டினாவில் வந்து ஃபோக்கஸ்ட் ஆகிற மாதிரி விழுகும். ஸோ இந்த கான்வெக்ஸ் லென்ஸில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா வர்ற ரே எல்லாமே இங்கேருந்து வர்ற ரே எல்லாமே கரெக்டாக இந்த ரெட்டினாலேயே வந்து ஃபோக்கஸ்ட் ஆகும். ஸோ கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கான்வெக்ஸ் லென்ஸ் கேன் பி கரெக்டட் பை ஹைப்பர்மெட்ரோபியாவை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணுறோம். 1 மார்க் கொஸ்டின்ஸ்லேயும் கேட்பாங்க. ஸோ ஸ்டடி வெல். நம்ம இப்போ கான்வெக்ஸ் லென்சஸோட அப்ளிகேஷன் கேமரா லென்சஸில் யூஸ் ஆகுது, மேக்னிஃபையிங் லென்சஸில் யூஸ் ஆகுது, மைக்ரோஸ்கோப், டெலஸ்கோப், ஸ்லைடு ப்ரொஜெக்டர்ஸில் யூஸ் ஆகுது. லாஸ்ட் ஹைப்பர்மெட்ரோபியா லாங் சைட்டட்னஸில் யூஸ் பண்ணுறோம். நவ் லென்ஸ் ஃபார்முலா, லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா, பவர் ஆஃப் லென்ஸ் and difference between concave and convex lens. ஸோ இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஒன் இஸ் லென்ஸ் ஃபார்முலா. ஸோ லைக் ஸ்பெரிக்கல் மிரர் ஃபார்முலா வி நோ தட். ஸோ மிரர் ஃபார்முலா மாதிரியே தான் நம்ம டெரைவ் பண்ண போகிறது லென்ஸ் ஃபார்முலா. ஸோ திஸ் இஸ் a relationship among the u, v and f. ஸோ யூன்றது ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், வின்றது இமேஜ் டிஸ்டன்ஸ், எஃப் விச் ரெப்ரசன்ட் த ஃபோக்கல் லென்த்.
ஸோ யூவிஎஃப் இந்த 3 டேர்ம்ஸை வச்சு தான் நம்ம லென்ஸ் ஃபார்முலாவை எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறோம். ஸோ shall we write this? So lens formula 1 by f is equal to 1 by v minus 1 by u. ஸோ இங்கே எஃப்ன்றது ஃபோக்கல் லென்த் நீங்கள் கொடுத்துருக்குறாங்க. ஃபோக்கல் லென்த் டேக் another one கலர். இங்கே பாருங்கள் ஃபோக்கல் லென்த்ன்றதுனால யூனிட் மீட்டர். ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் அதுவும் மீட்டர் தான். ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் u அப்படின்றது ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், வின்றது இமேஜ் டிஸ்டன்ஸ். ஸோ இமேஜ் ஃபார்மேஷன் ஆப்ஜெக்டை நம்ம எங்கே வைக்கிறோம், எங்கே நமக்கு இமேஜ் கிடைக்குது, ஸோ அதோட டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியும். ஸோ அதை வச்சுட்டு நம்ம இந்த லென்ஸ் ஃபார்முலாவை நம்ம ஈஸியாக டெரைவ் பண்ணலாம். ஸோ இது எப்படி வந்துச்சு, ஹவு கேன் வி கெட் திஸ் லென்ஸ் ஃபார்முலா, இதெல்லாம் நம்ம ஹையர் கிளாஸஸில் நம்ம படிப்போம். ஸோ இப்போ நமக்கு இந்த டேர்ம்ஸை வச்சு இதிலேருந்து நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம் லென்ஸ் ஃபார்முலாவை. ஓகே, ஆல்ரெடி மிரர் ஃபார்முலா அப்படின்றது நமக்கு தெரியும். மிரர் ஃபார்முலானா என்னது, சேம் இதே தான். பட் இங்கே மைனஸ் டேர்ம் வந்திருக்கு, அங்கே நமக்கு ப்ளஸ் டேர்ம் வரும். ஓகேப்பா. ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் நமக்கு this is nothing but lens formula. இங்கே 1 by f is equal to 1 by v plus 1 by uன்றது நமக்கு மிரர் ஃபார்முலா. ஸோ இது வந்து நமக்கு லென்ஸ் ஃபார்முலா. அண்ட் even write down the lens formula and mentions that what each terms represents. கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து ஃபார்முலாவை எழுதி ஒவ்வொரு டேர்மையும் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும். ஃபோக்கல் லென்த் எஃப்ன்றது, யூ விச் ரெப்ரசன்ட் தட் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் கிளியராக எழுதணும். நெக்ஸ்ட் இந்த லென்ஸ் ஃபார்முலா அப்படின்றது கான்வெக்ஸ் லென்ஸும் கான்கேவ் லென்ஸ் ரெண்டுக்குமே அப்ளிகபிள் தான். ஸோ நம்ம while solving numerical problems related to lens, so we are going to use this lens formula and taking proper signs of different quantities. ஸோ இங்கே நமக்கு வந்து அதோட சைன், ப்ராப்பர் சைன் கான்கேவ் கான்வெக்ஸுக்கு அதோட நம்ம ப்ராப்பர் சைனை வந்து நம்ம கேர்ஃபுல்லாக நம்ம எழுதணும். மோஸ்ட் கேர் while solving numerical problem. Okay, and now lens maker formula. ஸோ லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா அப்படின்றது இதுவும் லென்ஸ் ஃபார்முலாவில் இருந்து தான் நம்ம லென்ஸ் மேக்கர் ஃபார்முலாவை டெரைவ் பண்ணாங்க. நமக்கு ஸ்பெரிக்கல் சர்ஃபேசஸ், 2 ஸ்பெரிக்கல் சர்ஃபேசஸ், அதுதான் கான்வெக்ஸ் கான்கேவ் லென்ஸ் ரெண்டுமே. ஸோ இந்த லென்ஸ் ஃபார்முலாவிலேருந்து இந்த லென்ஸ் மேக்கர் ஃபார்முலாவை டெரைவ் பண்ணாங்க. ஸோ என்னென்ன அப்படின்றது நம்ம பார்ப்போம். ஸோ ஆல் தி லென்சஸ் ஆர் மேட் ஆஃப் டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல், அப்படின்னா கிளாஸ் தான். ஸோ அப்போ அந்த கிளாஸ் அப்படின்றது ஆப்டிக்கலி டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல் வில் ஹாவ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஸோ இப்போ கிளாஸ் அப்படின்னா அதுக்கு ஒரு ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்குது. ஈவன் சம் அதர் நமக்கு இப்போ தின் கிளாஸ் ரொம்ப திக்காக இருக்கிறது, இல்லை அதோட மெட்டீரியலை பொறுத்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்குது. ஓகே, ஒவ்வொரு மெட்டீரியலுக்குமே ஒவ்வொரு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வாட்டர் அப்படின்னு பார்த்துட்டோம்னா அதுக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்குது. சரிங்களா, டயமண்ட் அதுவும் ரிஃப்ளெக்ட் ஆகும், பட் அதுக்கு ஒரு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்குது. ஸோ எல்லா மெட்டீரியலுக்குமே ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்றது இருக்குது. இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்றது மியூ அப்படின்னு நம்ம மியூ அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். இந்த மியூ அப்படின்றது ஸ்னெல்ஸ் லாவில் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். மியூ இஸ் ஈக்குவல் டு sin I டிவைடட் பை sin R, μ2 டிவைடட் பை μ1 அப்படின்னு ஸ்னெல்ஸ் லாவில் நம்ம படிச்சிருப்போம். ஸோ அப்போ ஒவ்வொரு மெட்டீரியலுக்குமே ஒவ்வொரு ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்குது. த லென்ஸ் ஃபார்முலா ரிலேட்ஸ் ஃபோக்கல் லென்த் ஆஃப் அ லென்ஸ்
with a distance of object and image. ஸோ இங்கே லென்ஸ் ஃபார்முலா அப்படின்றது ஃபோக்கல் லென்த்து, ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், இமேஜ் டிஸ்டன்ஸ் இதை ரிலேட் பண்ணி நமக்கு லென்ஸ் ஃபார்முலா வந்துடும். லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா, ஸோ ஃபார் ஹியர் இங்கே கொடுத்துருக்குறாங்க நமக்கு ஃபார் மேக்கர்ஸ் ஆஃப் எனி லென்ஸ். ஸோ ஒருத்தர் வந்து லென்ஸை வந்து மேக் பண்ணணும், அதை ப்ரொடியூஸ் பண்ணணும், அதை செய்யணும், உருவாக்கணும் அப்படின்னா அவருக்கு என்ன நாலேஜ் இருக்கணும் அப்படின்னா the knowledge of radius of curvature. Okay, first one is radius of the curvature of the lens is required, and அது மட்டும் இல்லாமல் refractive index, radius of the curvature, refractive index. ஸோ focal length ஆல்ரெடி நமக்கு தெரியும், பட் focal length, ஸோ இதை மூணையும் பற்றிய ஒரு நாலேஜ் இருந்தால் தான் லென்ஸை வந்து அவர் வந்து செய்ய முடியும். ஸோ யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த மூணை பற்றியும் ஒரு அந்த கிளியர் ஐடியா தெரியணும், அதை பற்றின ஒரு நாலேஜ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து லென்ஸை வந்து நம்ம செய்ய முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அப்போ நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க, திஸ் கிளியர்லி இண்டிகேட்ஸ் த நீட் ஃபார் ஆன் ஈக்குவேஷன்ஸ். என்னென்னப்பா, radius of the curvature, refractive index of the given material, ஒரு மெட்டீரியல் இருந்துச்சுன்னா அதோட refractive index, and focal length. ஸோ இது மூணும் ரிலேட் பண்ணி, இதை மூணையும் ரிலேட் பண்ணி, சரிங்களா, இதை மூணையும் ரிலேட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் நமக்கு தேவைப்படுது. நீட் ஃபார் ஆன் ஈக்குவேஷன்ஸ் ரிலேட்டிங் தீஸ் 3 terms. ஸோ அதை வந்து ஈக்குவேஷனாக நம்ம டெரைவ் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா இஸ் ஒன் ஆஃப் சச் ஈக்குவேஷன்ஸ். தட் இஸ் ஹியர் 1/f is equal to mu minus 1 1/r1 minus 1/r2. ஸோ ஈஸியான ஈக்குவேஷன்ஸ் தான், ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் ரைட் திஸ் ஈக்குவேஷன்ஸ். சொல்லுங்கள், 1/f, எஃப்ன்றது என்னப்பா, ஃபோக்கல் லென்த். வெரி குட். எஃப் விச் ரெப்ரசன்ட் த ஃபோக்கல் லென்த் அண்ட் மியூ மைனஸ் 1. ஸோ இது வந்து டெரிவேஷன்ஸ் தான், இதை நம்ம ஹையர் கிளாஸஸில் படிப்போம். பட் இந்த டேர்ம்ஸை ரிலேட் பண்ணி இந்த ஈக்குவேஷன்ஸ் நமக்கு கிடைக்கிது. ஸோ லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்றத, ஸோ இந்த 3 டேர்மையும் ரிலேட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன்ஸ் நமக்கு தேவை. அந்த ஈக்குவேஷன்ஸை வந்து லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா இதை வச்சு நம்ம இந்த ஈக்குவேஷனை வந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க. 1/f is equal to mu minus 1. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 1/r1 minus 1/r2. ஸோ இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் கான்வெக்ஸ் ஆர் கான்கேவ் எதை வேணால் எடுத்துக்கலாம். ஸோ கான்கேவ்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், நமக்கு இந்த சைடு வந்து திஸ் இஸ் ஒன் ரேடியஸ் ஆஃப் தி கர்வேச்சர் அண்ட் ஹியர் another, திஸ் இஸ் ஆல்சோ ரேடியஸ் ஆஃப் தி கர்வேச்சர். ஸோ அப்போ இதுக்கு ஒரு ரேடியஸ் இருக்கும், இதை நம்ம R1 எடுத்துக்கிறோம். இங்கே ஒரு ரேடியஸ் இருக்கும், தட் இஸ் R2. ஸோ அப்போ 1/r1 டிவைடட் பை 1/r2. ஸோ இந்த கிளாஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணுறோமோ, ஸோ இப்போ இந்த லென்ஸை வந்து செய்யணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட், எந்த மெட்டீரியல் நம்ம பயன்படுத்துகிறோம், எந்த மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மியூ. ஸோ அதுலேருந்து 1 நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ மியூ minus 1 1/r1 mu minus 1 into 1/r1 minus 1/r2. So mention that what each term represents what it is. என்னென்ன அப்படின்றத நீங்கள் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும். இங்கே பாருங்கள், மியூன்றது என்னப்பா, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் தி மெட்டீரியல் ஆஃப் த லென்ஸ். ஓகே, R1 R2 radi or radius, radi of curvature
of the two faces of the lens. F என்றது focal length of the lens. Okay, so we have finished the lens formula and lens maker formula. So ரெண்டுமே நமக்கு ரொம்ப ரொம்ப important. So again we have to recapitulate this. இங்கே பாருங்க, 1 by f is equal to 1 by v minus 1 by u. இது என்ன ஃபார்முலா? வெரி குட், லென்ஸ் ஃபார்முலா. ஸோ இது நமக்கு ப்ராப்ளம்க்கெலாம் யூஸ் ஆகும். ப்ராப்ளம்ஸ்க்கு நம்ம செய்யும்போது வேல்யூவை மட்டும் நம்ம இந்த ஃபார்முலாவை எழுதிட்டு நம்ம வேல்யூவை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ திஸ் லென்ஸ் ஃபார்முலா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்னப்பா பார்த்தோம்? லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா. ஸோ 1 by f mu minus 1 by r1 minus 1 by r2. So write clearly in given equations. Lens makers formula. இந்த f என்றது f is proportional to the இந்த focal length வந்து எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், refractive index and radius of the curvature, அவ்வளோதான், of the two faces of given lens. வேறு எந்த டேர்முமே இல்லை. இப்போ ஃபோக்கல் லென்த்து ரெண்டு டேர்ம் தான். ஒன்று வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அண்ட் அனதர் ஒன் இஸ் R1 and R2. இன்னும் இதை பற்றி நம்ம ப்ரீஃபாக நம்ம 12th அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே நமக்கு அந்த வெறும் ஈக்குவேஷன்ஸ் மட்டும், ஃபார்முலா அலோன் ஹியர் வி டிஸ்கஸ்ட். இங்கே நம்மளுக்கு லென்ஸ் ஃபார்முலா அண்ட் லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது நமக்கு 1 mark கொஸ்டின்ஸில் ரொம்பவே முக்கியம். லென்ஸ் ஃபார்முலா அண்ட் லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா ஆர் அப்ளிகபிள் டு ஒன்லி தின் லென்சஸ் மட்டும். இப்போ நம்ம எழுதணும் பார்த்தீங்களா, லென்ஸ் ஃபார்முலா, லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா. திஸ் இஸ் அப்ளிகபிள் டு ஒன்லி இன் தின் லென்சஸ். தின் லென்சஸ்னால் நமக்கு தெரியும் என்னப்பா, ஆமாம், மெல்லிய லென்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். தின்னாக இருக்கும், லேஸாக அப்படி இருக்கும். ஈவன் நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு வந்து திக் லென்சஸ், கொஞ்சம் ரொம்ப கனமாக இருக்குது, அது கொஞ்சம் திக்காக இருக்குது. ஸோ தீஸ் ஃபார்முலே வித் லிட்டில் மாடிஃபிகேஷன்ஸ் ஆர் யூஸ்டு. நம்ம ரெண்டு ஃபார்முலாலையுமே, லென்ஸ் ஃபார்முலாலையும் லென்ஸ் மேக்கர் ஃபார்முலாலையும் கொஞ்சம் நம்ம ஒரு லிட்டில் பிட் சம் மாடிஃபிகேஷன்ஸை வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம். ஒன்லி ஃபார் திக் லென்சஸ். திக் லென்சஸ்க்கு தான் மாடிஃபிகேஷன் யூஸ் பண்ணுவோம். தின் லென்சஸ்க்கு த லென்ஸ் ஃபார்முலா அண்ட் லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா இஸ் அப்ளிகபிள். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், அடுத்து நம்ம பார்க்க போகிறது பவர் ஆஃப் லென்ஸ், பவர் ஆஃப் எ லென்ஸ். ஸோ லென்ஸ் அப்படின்றப்ப அதுக்கு ஒரு பவர் இருக்கும். ஸோ அந்த பவர் ஆஃப் லென்ஸை வந்து how can we identify and how can derive the equations? ஸோ இங்கே ஒரு வேர்டு கவனிங்க, depends on the focal length. Sorry, so here depends on the focal length of the lens. தேர்ட் லைனில் கொடுத்துருக்குறாங்க இல்லையா, depends on the focal length of the lens. ஸோ இப்போ ஒரு லென்ஸில் ஒரு லைட் ரேஸ் வந்து ஃபால் ஆகுதுன்னு வச்சுங்களேன். இந்த லைட் ரேஸ் ஃபால் ஆன் த லென்ஸ். கான்வெக்ஸ் லென்ஸ்னால் என்ன ஆகும்? கான்வெக்ஸ் லென்ஸ்னால் கன்வர்ஜ்ட் ஆகும், கான்கேவ்னால் டைவர்ஜ்ட் ஆகும். இது நமக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த எபிலிட்டி டு கன்வர்ஜ் ஆர் டைவர்ஜ் தீஸ் லைட் ரேஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்? இங்கே பாருங்கள், ஃபோக்கல் லென்த் நான் வச்சுக்கணும். ஸோ கன்வர்ஜிங் எபிலிட்டி டு கன்வர்ஜ் ஆர் டைவர்ஜ் எதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும்? ஃபோக்கல் லென்த்தை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்.
இங்கே இந்த பவர் அப்படின்றது என்ன சார், பவர் ஆஃப் லென்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா the ability of lens to converge or diverge. ஸோ எவ்வளோ கன்வெர்ஜ் பண்ணுது, இப்போ கான்வெக்ஸ் லென்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அது எவ்வளோ தூரத்துக்கு அது கன்வெர்ஜ் பண்ணுது, கான்கேவ் லென்ஸில் டைவர்ஜ்டு, ஸோ எவ்வளோ எபிலிட்டி டு டைவர்ஜ். ஸோ அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இஸ் கால்ட் ஆஸ் இட்ஸ் பவர். அதைத்தான் நம்ம பவர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த லென்ஸோட பவரை வந்து எவ்வளோ கன்வெர்ஜ் பண்ணது டைவர்ஜ் பண்ணதோ அதை வச்சு தான் நம்ம அந்த பவரை நம்ம சொல்ல முடியும். அண்ட் ஹியர் த பவர் ஆஃப் லென்ஸ் கேன் பி டிஃபைன்ட் அஸ் த, இங்கே கொடுத்துருக்கேன், டிஃபைன்ட் அஸ் த, இங்கே பாருங்கள், டிகிரி ஆஃப் கன்வர்ஜன்ஸ் ஆர் டைவர்ஜன்ஸ், convergence or divergence of light rays. So degree which represent that அதோட range, ability, degree of converging, diverging. ஸோ அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா பவர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நமக்கு நீங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் எழுதினா போதும். ஸோ என்ன சார் அப்படின்னா இங்கே பாருங்கள், the power of lens is numerically defined as. ஸோ நியூமரிக்கலாக நம்ம எப்படி வந்து டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா த ரெசிப்ரோக்கல் ஆஃப் இட்ஸ் ஃபோக்கல் லென்த். ரெசிப்ரோக்கல் ஃபோக்கல் லென்த்துனா எஃப்னு தெரியும், சரி, இதோட ரெசிப்ரோக்கல்னால் 1/f. ஸோ த ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஃபோக்கல் லென்த் இஸ் கால்டு பவர் ஆஃப் லென்ஸ். ஸோ therefore P is equal to 1/f. ஓகேப்பா. ஸோ இதோட யூனிட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதோட எஸ்ஐ யூனிட் ஆஃப் பவர் ஆஃப் லென்ஸ் அப்படின்றது இஸ் டயாப்டர், DIOPTRE, டயாப்டர். இதோட சிம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா டின்னு எடுத்துக்கிறோம். இங்கே பாருங்கள், டயாப்டர், இதோட சிம்பிள் வந்து டி. இந்த ஃபோக்கல் லென்த்துனால் நமக்கு தெரியும் மீட்டர். ஸோ அப்போ பவர் ஆஃப் லென்ஸ் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் யூனிட்டில் நம்ம சொல்லணும் அப்படின்னா பவர் ஆஃப் லென்ஸ் அப்படின்றது டயாப்டர் டி அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1 டயாப்டர், இந்த கொஸ்டினை பாருங்கள், 1 டயாப்டர் இஸ் த பவர் ஆஃப் லென்ஸ் whose focal length is 1 meter. 1 டயாப்டர் அப்படின்றது டிஃபைன் 1 டயாப்டர்னு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா இப்போது 1 மீட்டர் ஃபோக்கல் லென்த்தை கொண்ட அப்படின்னு வச்சுக்கிறோம். ஃபோக்கல் லென்த்து உள்ள அந்த லென்ஸோட பவர் தான் என்னென்னா 1 டயாப்டர். ஓகேப்பா. ஸோ அதான் இங்கே கொடுத்துருங்க, த பவர் ஆஃப் லென்ஸ் ஹூஸ் ஃபோக்கல் லென்த் இஸ் 1 மீட்டர், தட் இஸ் கால்டு 1 டயாப்டர். பை கன்வென்ஷன், இந்த கன்வென்ஷன் ரொம்ப முக்கியம். கான்வெக்ஸ் லென்ஸ் பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் பண்ணுறோம். கான்வெக்ஸ் லென்ஸுக்கு பாசிட்டிவ் என்னென்ன வச்சு, கான்வெக்ஸ் லென்ஸுக்கு பாசிட்டிவ். இப்போ ஒரு ஃபோக்கல் லென்த்து கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா, அதுக்கு வந்து பவர் ஆஃப் லென்ஸ் ஃபோக்கல் லென்த் வந்து 5 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்கன்னு வச்சுங்களேன். ஃபோக்கல் லென்த் வந்து 5 மீட்டர். பவர் ஆஃப் லென்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. கான்வெக்ஸ் லென்ஸாக இருந்தால் +5ன்னு எடுத்துக்கிறோம். அடுத்து சப்போஸ் என்ன சார் அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே வந்து கான்கேவ் இருக்குது. கான்கேவ்னா இஸ் டேக்கன் அஸ் நெகட்டிவ், கான்வெக்ஸ்னா பாசிட்டிவ், கான்கேவ்னா நெகட்டிவ். ஸோ இன்கேஸ் இப்போ F is equal to 5 மீட்டர் அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ கான்கேவ் அப்படின்னா நம்ம -5ன்னு எடுக்கணும். ஓகே, கொஸ்டினில் வந்து அந்த வேல்யூ வந்து ப்ளஸில் தான் கொடுத்துருப்பாங்க. we have to take the positive and negative sign. ஓகே, ஸோ அப்போ இங்கே நம்ம டிரைவ் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், ஸோ பவர் ஆஃப் லென்ஸ் சொல்லுங்கள், ரெசிப்ரோக்கல் ஆஃப் இட்ஸ் ஃபோக்கல் லென்த். வெரி குட். யூனிட் என்னப்பா, டயாப்டர். ஸோ இங்கே பாருங்கள், இது எஃபோட யூனிட் என்னப்பா, இந்த யூனிட் ஆஃப் ஃபோக்கல் லென்த் மீட்டர். ஸோ இந்த 1/m, இந்த மீட்டர் மேலே வரும்போது என்ன, மீட்டர் -1.
ஸோ அப்போ 1 diopter is equal to 1 meter minus 1. So 1 diopter is equal to 1 meter minus 1. ஸோ கான்வெக்ஸ் அப்படின்னா நம்ம என்ன எடுத்துக்கிறோம், பாசிட்டிவ்னு எடுத்துக்கிறோம். கான்கேவ் அப்படின்னா நெகட்டிவ் சைன். ஓகே, இது வந்து கான்வெக்ஸ், இது வந்து கான்கேவ். Okay, remember that these and all very familiar one more questions and frequently asked questions. So again you have to remember these all the concept, all these equations: lens formula, lens makers formula, power of lens, and difference between convex and concave. நம்ம difference between concave and convex lens we know that என்னென்ன அப்படின்றத நம்ம ஏற்கனவே கான்வெக்ஸ் லென்ஸில் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இங்கே நம்மளுக்கு இதோட டிஃபெக்டை, எந்த டிஃபெக்டை வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு எந்த லென்ஸை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்ற பாயிண்ட் மட்டும் கொடுத்துருக்குறாங்க. இங்கே பார்த்தோம்னா நமக்கு தெரியும், கான்வெக்ஸ் அப்படின்றது திக்கர் இன் த மிடில், அப்போ எட்ஜஸில் வந்து தின்னாக இருக்கும். இங்கே வந்து கான்கேவில் வந்து தின்னாக இருக்கும், இங்கே வந்து எட்ஜஸில் வந்து திக்காக இருக்கும். இங்கே பாருங்கள், இது வந்து நமக்கு என்னப்பா, நீங்கள் டயக்ராமும் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் கான்வெக்ஸ் லென்ஸ் டயக்ராம் ட்ரா பண்ணணும். இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கான்கேவ் டயக்ராம் நீங்கள் ட்ரா பண்ணணும். இது நமக்கு தெரியும், கன்வர்ஜிங் லென்ஸ், இது டைவர்ஜிங் லென்ஸ். ஸோ இங்கே நம்ம பார்க்க போகிறது வந்து இப்போ இந்த பாயிண்ட்டு தான். ஸோ இது வந்து ரியல் இமேஜஸை ப்ரொடியூஸ் பண்ணும், மோஸ்ட்லி ரியல் இமேஜஸ். இட் ப்ரொடியூஸ்ட் விர்ச்சுவல் இமேஜஸ். ஸோ அந்த கேசஸ் தான் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். விர்ச்சுவல் இமேஜஸ் அண்ட் எரெக்ட் இமேஜாகவும் இருக்கும், ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அண்ட் கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்றது ஹைபர்மெட்ரோஃபியா, அண்ட் கான்கேவ் லென்ஸ் அப்படின்றது மயோஃபியா. ஓகேப்பா. ஸோ இதோட அப்ளிகேஷன்ஸ் நம்ம முன்னாடி அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். So finally you have to study properly in this question that frequently asked questions, and very important question also, difference between convex and concave lens. So thank you students, thank you, study well, all the best.